நான் எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, என்ன வொர்ஷிப் பண்ற ஃபேன்ஸ் வேண்டாம். அவங்க வொர்ஷிப் பண்ண வேண்டியது கடவுளையும், உங்க அப்பா அம்மாவையும் தான். என் கூட ஃப்ரெண்ட்லியா பேசுற, இல்ல ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற, அப்படி பழகுற ஒரு ஃபேன்ஸ் தான் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனால தான் எப்பவுமே நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கேன். சமூக வலைத்தளங்கள் குறித்தும் தான் நடிகராக இருப்பதற்கான காரணம் குறித்தும் நடிகர் சிவகார்த்திகேயன் பகிர்ந்த தகவல் சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்பட்டு கவனம் பெற்று வருகிறது. தென்னிந்திய சினிமாவில் முக்கிய நடிகராக வலம் வருபவர் சிவகார்த்திகேயன் 2012ஆம் ஆண்டு வெளியான மெரினா திரைப்படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகி எதிர்நீச்சல், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், மான்கராத்தே, டாக்டர், டான் போன்ற திரைப்படங்கள் திருப்புமுனையாக அமைந்து வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்றதன் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக உயர்ந்தார். தனது தனித்திறமை மூலம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவர்ந்து தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளமே வைத்திருக்கிறார். நகைச்சுவை, ஆக்ஷன், ஹீரோயிசம், நடனம் என அனைத்திலும் பட்டையை கிளப்பி வரும் நடிகர் எஸ்கே காமெடி கதையம்சம் கொண்ட படங்கள், ஜனரஞ்சகமான கதைகள், குடும்ப பாங்கான கதைகள், ஆக்ஷன் கதைகள் என தன்னை ஒவ்வொன்றாக எல்லா கதைகளுக்கும் பொருத்திக் கொள்ள கவனமாகவும் தெளிவாகவும் உழைத்துள்ளார். திறமையும் ஈடுபாடும் கடின உழைப்பும் இருந்தால் வெற்றியை அடைந்து விடலாம் என்பதற்கு சிவகார்த்திகேயனும் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதாக ரசிகர்கள் பலர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் சிவகார்த்திகேயன் திரைப்படங்கள் வரும் சமயத்தில் அவர் மீதான விமர்சனங்களும் வதந்திகளும் அதிகம் பகிரப்பட்டு பரவப்படும். ஒரு சில விமர்சனங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் விமர்சிக்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விமர்சனங்களுக்கும் பாராட்டுகளுக்கும் மத்தியிலும் எஸ்கேவின் அமரன் திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றியடைந்ததை தொடர்ந்து அவரது மார்க்கெட் மேலும் உயர்ந்தது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத உச்ச நடிகராக உருவெடுத்தார். கோட் திரைப்படத்தில் விஜயிடம் இருந்து துப்பாக்கி வாங்கிய பின்னும் நடிகர் அஜித்குமார் எஸ்கேவிடம் வெல்கம் டு பிக் லீக் என்று கூறிய பின்பு வந்த இந்த வெற்றி ரசிகர்கள் மத்தியில் பெரும் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியது. சமீபத்தில் வெளியான மதராசி திரைப்படமும் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சென்னை வடபழனியில் நடைபெற்ற ஃபேன்லி எனும் பிரத்யேக செயலியின் அறிமுக விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் பேசுகையில், மூளை கம்மியாக இருப்பதால் தான் நடிகராக இருக்க முடிகிறது. மூளை அதிகமாக இருந்தால் இயக்குநர்களை எல்லாம் தொல்லை செய்திருப்பேன். அது இல்லை என்பதாலேயே நடிகராக இருக்கிறேன். என் ரசிகர்கள் கடவுளையும் தாய் தந்தையையும் மட்டுமே கொண்டாட வேண்டும் என நினைப்பேன். அதனால்தான் நான் அனைவரையும் சகோதர சகோதரிகளே என அழைக்கிறேன். நான் என் ரசிகர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பேன். என்னிடம் அண்ணன் தம்பி போன்று பழகும் ரசிகர்களை தான் நான் விரும்புகிறேன் என்றார். மேலும் சமூக வலைத்தளங்களை கண்டாலே தற்போது அனைவருக்கும் பயம் வருகிறது. அதில் வரும் தவறான தகவலை வைத்து சண்டையிட்டுக் கொள்வது, குறிப்பாக கவனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நெகட்டிவான விஷயங்கள் மற்றும் வதந்திகளை பரப்புகின்றன என்றார். இந்த பேச்சு தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. எஸ்கேவின் பராசக்தி திரைப்படம் வரும் பொங்கலை முன்னிட்டு வெளியாக இருப்பது ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நான் எப்பவுமே என்னுடைய ஃபேன்ஸ் ஆன என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஃபேமிலியா பார்க்குறேன். எனக்கு இந்த ஃபேமிலின்னு கேட்கும்போது ஃபேமிலி அப்படின்றது தான் எனக்கு சவுண்ட் ஆகுது. ஸோ அப்படி ஒரு பேரை அழகா சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவங்க சொன்ன ஐடியா என்னன்னா, நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ரொம்ப பாசிட்டிவான என்கேஜ்மெண்ட் ஃபேன்ஸ்குள்ளே இருக்கணும், அண்ட் ஃபேன்ஸ்க்கும் அவங்களோட ஐடலுக்கும் இருக்கணுன்றதே வந்து ரொம்ப நல்ல தாட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு எப்பவுமே மைண்டில் இருக்கிறது வந்து ஃபேன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது, இல்லை அவங்க இது வந்து வேற எதுவும் அவங்க மைண்டுக்குள்ளே திணிச்சிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நான் எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, என்னை வொர்ஷிப் பண்ணுற ஃபேன்ஸ் வேண்டாம். அவங்க வொர்ஷிப் பண்ண வேண்டியது கடவுளையும், உங்கள் அப்பா அம்மாவையும் தான். என் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற, இல்லை ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற, அப்படி பழகுற ஒரு ஃபேன்ஸ் தான் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதனால தான் எப்போவுமே நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி, இப்போ கோபி சார் சொன்ன மாதிரி, குகேஷ் சொன்ன மாதிரி, சோஷியல் மீடியாவை கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. இப்போது அதுக்குள்ளே போய் எதுக்கு நம்ம வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் நிறையா பார்க்குறதே இல்லை. சில அதெல்லாம் பேஜஸ்லாம் பேரெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல. ஸ்டேஜில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்துலேயும் என்னுடைய அக்கௌண்ட் இருக்குது, ஐடி இருக்குது. ஆனால் வேற ஒருத்தர் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் மட்டும் அப்பப்போ எப்பயாவது நான் மேனேஜ் பண்ணுவேன். அந்த டைம்லையும் என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுவான், நவனீத் வந்து சொல்லுவான், சிவா இப்போ ஏதாவது ரீபோஸ்ட் பண்ணியா அப்படின்னா. நான் எங்கடா ரீபோஸ்ட் பண்ணேன் அப்படின்னு. ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன். இல்லைடா நான் ஸ்வைப் தான்டா பண்ணேன்
அதுல ஏதோ ஒன்று ரீபோஸ்ட் ஆயிருக்கு. அந்த லெவல்ல தான் நமக்கு யூஸ் பண்ண தெரியுது. இப்போ அதுக்கும் பயந்துட்டு நான் வந்து அதை யூஸ் பண்றதே இல்லை. அண்ட் அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் எவ்வளோ கரெக்ட் தப்பு இது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னா தப்பான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நிறைய சண்டை போட்டுட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருக்க காலகட்டத்தில் இது எதுவுமே இல்லாம ஒரு ஆப் கொண்டு வர முடியும், அதுல வந்து கம்யூனிகேஷன் கொண்டு வர முடியும் அப்படின்றது வந்து இந்த டீமோட ஐடியாவே ரொம்ப புதுசா இருக்கு, நல்லா இருக்கு.